சென்னையில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், எதனால போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, என்ன வலியுறுத்துறாங்க? தற்போது நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் தான் இந்த சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இந்த ஊழியர்கள் இங்கு அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்கிறார்கள். அதாவது தமிழக முதல்வரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிப்பதற்காக இந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்று பார்த்தோம் என்றால் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கான ஓய்வூதிய தொகையை 9,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதும், அதேபோன்று பணிக்கூடையாக ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும் என்பதும், மேலும் சத்துணவு ஊழியர் திட்டத்தில், அதாவது சத்துணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய 59,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதும் இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலை உணவு திட்டம் என்பது தற்போது தமிழகத்தில் பள்ளிகளில், அரசு பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடத்த வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது நிலையில் இந்த சேப்பாக்கம் பகுதியில் அவர்கள் காலை முதலே திரண்டு வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் அரசு விரைவாக செயல்படுத்த வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது போல அந்த தேர்தல் வாக்குறுதி ஒன்று வழங்கப்பட்டது. அதாவது சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே அதனை செயல்படுத்த வேண்டும். தற்போது ஆட்சிக்கு வந்து சுமார் 3 ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய கோரிக்கைகளை முதல்வராக பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்பது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.